கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. கிருபையாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மநேசரே. உங்களுக்கான இன்றைய வாக்குத்தத்த வசனம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இம்மட்டும் கிருபை தந்து நடத்தின கர்த்தர் இந்த நாளிலும் வேண்டிய கிருபைகளை தந்து உங்களை நடத்துவாராக. நல்ல செய்திகளை கேட்க பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 114வது சங்கீதம் 8வது வசனம். அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு பெரிய தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ சொந்த இரட்சகராய் கொண்டிருப்பாயானால் நீதான் பாக்கியம் உள்ளவன், நீதான் பாக்கியம் உள்ளவன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆண்டவர் நடத்துகிற பாதையில் சில நேரத்தில் இப்படி தான் இருக்கும். கன்மலையும் கற்பாறைகளுமாய் தான் இருக்கும். அப்படி இருப்பதினாலே கர்த்தர் மாறவில்லை. அவர் மாறாதவர். கர்த்தர் மாறுகிறவர் அல்ல, கர்த்தர் மாற்றுகிறவர். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், சூழ்நிலை மாறும்போது மனிதன் மாறுகிறான். மகிழ்ச்சியாக இருக்கும்போது இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று சொல்லுகிறவன் சில கடினமான சூழ்நிலையில் நடக்க வேண்டி வரும்போது அது அப்பொழுது சொன்னேன், இப்போ அதுக்கான சூழ்நிலை எனக்கு சரியில்லை என்று சொல்லி மாறுகிற இந்த உலகத்தில் மாறாத ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் மாறுகிறவர் அல்ல, அவர் மாற்றுகிறவர். எதை மாற்றுகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்றாற் போல சூழ்நிலையை மாற்றுகிறார். மாறாவை மதுரமாய் மாற்றுகிறார். செங்கடலை திறந்து வழியை உண்டாக்குகிறார். தடையாய் நின்றதை இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும்போது 2 பக்கமும் மதிலாய் நிற்கும்படி செய்கிறார், மாற்றுகிறார். கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன் பார்த்தீர்களா? மாலையிலே மறைய வேண்டிய சூரியனை யோசுவாவுக்காக நிற்க வைக்கிறார். காலத்தை மாற்றுகிறார், சமயத்தை மாற்றுகிறார். கன்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். கற்பாறை நீரூற்றுகளாய் மாற்றுகிறார். தண்ணீர் இல்லாத சூழ்நிலையில் இஸ்ரவேலர்கள் முறுமுறுக்க வேண்டிய நிலைமை வந்தபோது கர்த்தர் கற்பாறையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணுகிறார். வானத்திலிருந்து மன்னாவை அனுப்புகிறார், காடை அனுப்புகிறார். என் ஆண்டவர் சூழ்நிலை கேட்டார் போல மாறுகிறவர் அல்ல. என் ஆண்டவர் சூழ்நிலையை தம்முடைய ஜனத்துக்கு ஏற்றார் போல மாற்றுகிறவர். நாம் யாரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நம்பி உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னை இந்த பாதையில நடத்த போறீங்க அப்படி ஒரு நாளும் கேட்காத. அவரை நம்பி முன் செல்ல. ஆபிரகாம் இடத்துல ஈசாக்கு கேட்கவே இல்லை, எங்கப்பா என்னை கூட்டிட்டு போறீங்க, ஏன்பா என்னை கூட்டிட்டு போறீங்க கேட்கல. ஏன் தெரியுமா? அவனுக்கு அவங்க அப்பாவை தெரியும். அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை, அவன் கூட போறான், அவ்வளவுதான். மேக ஸ்தம்பத்தில் மக்கள் ஸ்தம்பத்தில் அவர் இருக்கிறாருங்க. ஏன் ஆண்டவர் என்னை வனாந்திரத்தில் நடத்துறீங்க கேட்காதீங்க. ஏன் ஆண்டவர் என்னை சுற்றி நடக்க பண்ணுறீங்க கேட்காதீங்க. ஏன் ஆண்டவரை தண்ணீர் இல்லாத இடத்துல கொண்டு வரீங்க கேட்காதீங்க. ஏன் ஆண்டவர் இந்த மாறா கேட்காதீங்க. எல்லா இடத்திலும் உன்னை வேதனைப்படுத்தும் சூழ்நிலை இருக்குமானால் நீ அவரை நோக்கி பாரு. உடனே அவர் மாற மாட்டார், அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். நம் தேவன் மாறுகிறவர் அல்ல, மாற்றுகிறவர். மாறாத தேவனை நோக்கிப்பார், உனக்காக எல்லாவற்றையும் மாற்றி தருவார். கர்த்தர் நல்லவர். ஜெபிக்கலாமா? என்றென்று மாறாதவரே, எங்களுக்காக எல்லாவற்றையும் மாற்றுகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்க, உம்மை பற்றி கொண்டு முன் செல்ல எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.